ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோகசாரம். தத்துவ ஞானமும் வேதாந்தமும் உன் விதிக்கு நீயே எஜமானன். தைரியமே உன் பிறப்புரிமை, பயம் அன்று. சாந்தி உன் தெய்வீக பரம்பரை சொத்து, அசாந்தி அன்று. அமரத்துவம் உன் பிறப்புரிமை, மரணம் அன்று. பலம் உனது பலவீனம் அல்ல, ஆரோக்கியம் உனது நோய் அல்ல. ஆனந்தம் உனது துயரம் அன்று, ஞானம் உனது அஞ்ஞானம் அன்று. நோய், துயரம், அறியாமை இவை மாயீகமானவை, இவை இருக்க முடியாது. ஆனந்த மகிழ்ச்சி ஞானம் ஆகியவை உண்மை, இவை இறத்தல் இயலாது. உன் சொந்த விதியை நிர்ணயிக்கும் சிற்பி நீயே, உன் விதிக்கு நீயே எஜமானன். நீயே எவற்றையும் ஆக்கவும் இயலும், அழிக்கவும் இயலும். நீ ஒரு வினையை விதைத்து ஒரு மனப்போக்கை அறுக்கிறாய். நீ ஒரு மனப்போக்கை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுக்கிறாய். ஒரு பழக்கத்தை விதைத்து உன் குணநலத்தை அறுவடை செய்கிறாய். உன் குணநலத்தை விதைத்து உன் விதியை அறுவடை செய்து கொள்கிறாய். ஆகவே விதி என்பது உன் சொந்த சிருஷ்டியே. உனக்கு விருப்பமானால் அதை அழிக்கலாம். விதி என்பது பழக்கங்களின் மூட்டை. புருஷார்த்தம் என்பது சுய முயற்சி. புருஷார்த்தத்தினால் நீ எதையும் அடையலாம். உன் பழக்கங்களை மாற்று, எண்ணங்களின் முறையை மாற்று. நீ விதியை வெல்லலாம். நீ இப்போது உடலே நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆத்மீக எதிர் ஓட்டத்தை கிளப்பி நான் அழிவற்ற நோயற்ற ஆண் பெண் அற்ற ஆத்மா என்று எண்ணு. நீ மரணத்தை வென்று உயர்ந்த ஜோதிர்மயமான அழிவற்ற பதவியை அடைந்திடுவாய். நற்செயல்களாலும் நல்லெண்ணங்களாலும் விதியை செயலற்றதாக்கலாம். செயல்புரிவதற்கு உனக்கு சுவசந்த சங்கல்பம் இருக்கிறது. சுய முயற்சியினால் ரத்னாகாரன் வால்மீகி ஆனான். சுய முயற்சியினால் மார்கண்டேயன் மரணத்தை வென்றான். சுய முயற்சியினாலேயே உத்தலாகர் நிர்விகல்ப சமாதி அடைந்தார். சுய முயற்சியினால் சாவித்திரி தன் கணவன் சத்தியவானை புத்துயிர் பெறச் செய்தாள். ஆகவே ஏ பிரேமா, ஆத்ம விசாரணையினாலும் தியானத்தினாலும் விடாப்பிடியாய் பிரயாசைப்படு. எச்சரிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் இரு. எண்ணங்களையும் ஆசைகளையும் கொள்ளு. இன்று செய்யும் சுய முயற்சியினால் நாளை வரப்போகும் தீமையை மேற்கொள். அசுப வாசனைகளை சுப வாசனைகளின் மூலம் நாசம் செய். புனித எண்ணங்களால் புனிதமற்ற எண்ணங்களை போக்கி உன் விதி மீது வெற்றி கொள். விதி தடுக்க முடியாது என்ற தப்பு கொள்கையை விட்டுவிடு. சக்தியற்றவனாக ஆகிவிடாதே. சிங்கம் போல் நிமிர்ந்து நில். முயற்சி செய்து சுதந்திரம் அல்லது ஆத்ம சுராஜ்யத்தை அடை. உன்னுள்ளே ஒரு பெரிய சக்தி களஞ்சியம் இருக்கிறது. உன்னுள் பெரிய ஞான சாகரம் இருக்கிறது. எல்லா திறமைகளும் உன்னுள் மறைந்துள்ளன. அவற்றை வெளிப்படுத்தி ஜீவன் முக்தனாவாயாக. நேரிடை எதிரிடையை வெல்லும். இது இயற்கையின் தவிர்க்க முடியாத சட்டம். புருஷார்த்தம் ஒரு அதிபலமுள்ள சக்தி. அது சிங்கம் அல்லது யானையை போன்றது. பிராரப்தம் விதி பூனை அல்லது நரி போன்றது. சுய முயற்சி செய்பவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார். வசிஷ்ட ராமனை புருஷார்த்தத்தை செய்யும்படி உத்தரவிட்டார். தலைவிதி கொள்கை நிச்சயமாய் செயலின்மையையும் சோம்பலையும் தான் உண்டாக்கும். ஆகவே ஏ பிரேமா, வரிந்து கட்டி கொண்டு உன்னால் கூடிய அளவு முயற்சி செய். இப்பிறவியிலேயே நீவீர் அனைவரும் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக. அறிவொளி அடைந்த நிலையில் நீங்கள் அனைவரும் ஆனந்த சாகரத்தில் மூழ்கி வாழ்வீர்களாக. நீங்கள் முக்தியடைந்த ஞானிகளாக மிளிர்வீர்களாக. உன்னை உணர்ந்துகொள். உபனிஷத்துகளில் விவரிக்கப்படும் அந்த ஆத்மா பிரம்மம் அல்லது பரம்பொருள் ஆகும். அவன் எல்லா வேத ஞானத்துக்கும் ஊற்றுக்கண். அவன் யாவற்றிற்கும் உற்பத்தி அல்லது கருப்பை. அவன் பாரமார்த்திக இருப்புள்ளவன். பாரமார்த்திக சத்தியம், பாரமார்த்திக ஆனந்தம். அவன் அபின்னமாய் சர்வ வியாபியாய் யாவற்றையும் அடக்கி கொண்டவனாய் நித்தியனாய் அழிவற்றவனாய் விளங்குகிறான். அவன் காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் ஆதியந்தமற்றவன். அவன் எல்லா ஜீவர்களுக்கும் அந்தர்யாமி. அவன் எல்லா மனங்களின் செயல்களுக்கும் சாட்சி. நீ பிரம்மத்துடன் உன் ஐக்கியத்தை உணர்ந்து விட்டால் உலகத்தில் எதுதான் உனக்கு அச்சத்தை விளைக்க இயலும்? நீ யாவரிலும் ஒற்றையும் ஒன்றில் யாவரையும் காணும் போது உலகத்தில் எதுதான் உனக்கு வெறுப்பையும் மயக்கத்தையும்
வேற்றுமையையும் துயரத்தையும் விளைக்க வல்லது. நீ மனதை கடந்து உன் உரிமையான சத்சித் ஆனந்த சுரூபத்தில், அதாவது மகத்தான ஆனந்த சாகரத்தில், மனது கெட்டாத அமைதியில் சாந்தமாய் ஓய்வுற்றிருக்கும் போது உலகத்தில் எது உனக்கு கலக்கத்தை விளைக்க முடியும்? மனதில் ரஜசும் தமசும் வியாபித்திருக்கும் போது நீ பொருத்தமின்மையையும் குழப்பத்தையும் அனுபவிக்கிறாய். ரஜசை பெருக்கி தமசை அழி, சத்துவத்தை பெருக்கி ரஜசை நசிக்க செய். மனதில் சத்துவம் நிலவும் போது பொருத்தமும் அமைதியும் ஏற்படும். சத்துவத்தை கடந்து சென்று ஆத்மாவின் ஆனந்த சங்கீதத்தை, இதற்கு முன் என்றும் கேட்டிராத சங்கீதத்தை செவியுறு. ஆத்மாவுடன் சந்திக்கும் சங்கீதமே அது. அது ராகங்கள் அனைத்தையும் கடந்த அற்புத சங்கீதம். அது எல்லையற்ற பொருளின் மீட்டாத இசை. சாதகன் தன்னை பிரம்மத்தில் ஒன்றுபடுத்த உதவும் உயரிய இசை. அது ஓம் அல்லது பிரணவ துணியின் இசை. அது அனைத்தையும் கடந்த அனஹத சப்தம். அது கண்ணனது குழலின் தெய்வீக இசை. அமைதியே அது. ஆத்மாவின் ஆந்திரீக சங்கீதத்தின் இன்பத்தில் திளை. அதன் இசையும் இனிமையும் விவரிக்க ஒண்ணாதவை. அதை நீயே அனுபவிக்க வேண்டும். நீ பிரபஞ்சத்தின் உண்மையான எஜமானன் அல்லது அதிபதி. நீ யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. உன் மாட்சிமையை நீயே உணர்ந்து கொள். உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எவ்வாறு இருப்பினும் அமைதியாயும் ஆனந்தமாயும் இரு. கவலை, பயம், தொல்லை அனைத்தையும் அகற்று. உன் மையத்தில் நிலை பெறு. உன்னிலேயே சமநிலை உள்ளவனாய் ஆனந்தமாய் அடங்கியவனாக இரு. ஓம் என்று பாடு. ஓம் என்று உச்சாரணம் செய். ஓம் மீது தியானம் செய். ஆத்மாவை அறிந்து முக்தனாகு. இப்போது உலகம் முழுதும் உனக்கு விண்ணுலகம் அல்லது சொர்க்கமாக விளங்கும். நீ பிரபுக்களில் பிரபு, தேவதேவன், சக்கரவர்த்திகளில் சக்கரவர்த்தி. நீ அல்ல குறையாத ஆத்மீக சம்பத்தை அடைந்துள்ளாய். நீ இப்போது அனுபவிக்கும் ஆனந்தத்துடன் ஒத்திடும் போது உலகம் முழுதும் உள்ள இன்பங்களின் மொத்த தொகை கூட ஒரு துளிக்கு சமானம். நீ இப்போது ஆனந்த சாகரம். என்ன மகத்தான நிலை! 1000 நாவுள்ள ஆதிசேஷனும் அதை வர்ணிக்க இயலாது. அமிர்த சந்தேஷம். அமிர்த புத்திரா, நீ எப்போதும் சாந்தியுடன் இருக்கிறாயா? உனக்கு தன்னடக்கம் இருக்கிறதா? உனக்கு தெய்வீக நற்குணங்கள் அமைந்திருக்கின்றனவா? உன் அஞ்ஞானம் அகன்றதா? நீ ஆத்ம ஞானம் அடைய பெற்றாயா? உன்னிடம் அறிவொளி விளங்குகிறதா? நீ அழிவற்ற புனித ஆத்மாவை அறிந்தாயா? இவ்வினாக்களின் முன் நீ எவ்வாறு இருக்கிறாய்? நீவற்றை நீ அடைய பெறாவிட்டால் இங்கு வந்து உட்கார்ந்து உரைப்பதை கேள். உங்கள் அனைவருக்கும் அமிர்த செய்தி இதோ. இதில் ஒரு அணுவையேனும் நீ அபியாசம் செய்தால் நீ மரணம், துயரம், துன்பங்களை கடந்து விடுவாய். நான் சுத்த பிரக்ஞை. நான் சச்சித் ஆனந்த பிரம்மம். நான் மாறுபடாத சுயம் ஜோதியான அமர ஆத்மா. நான் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை ஆகிய 3 நிலைகளுக்கும் மௌனமான சாட்சி. நான் உடல், உள்ளம், பிராணன், புலன்கள் இவற்றினின்று வேறுபட்டவன். நான் பஞ்ச கோஷங்களினின்று வேறுபட்டவன் என்று எப்போதும் தியானம் செய். நீ ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை அடைந்திடுவாய். நீ மனைவி, மகன், ஆஸ்தி, சரீரம் என்று பற்றுதல் கொள்ளும்போது, தேகத்தை புனித ஆத்மாவாக கொள்ளும் போதும் அது பந்தம். நீ உலகில் எப்பொருளிலும் பற்றுதல் இல்லாத போதும் சுத்தமான அமர ஆத்மாவுடன் உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போதும் அது மோட்சம். காமம் உள்ள இடத்தில் ராமன் இல்லை, ராமன் இருக்கும் இடத்தில் காமம் இல்லை. ஆசை இருக்கும் போது அங்கே உலகம் இருக்கிறது. ஆகவே விவேகத்தையும் வைராகியத்தையும் வளர்த்து பிரம்மத்தை அல்லது பரமாத்மாவை தியானித்து ஆசையை கடந்து ஆனந்தம் அடைந்திடுவாய். அகங்காரம், மமகாரம், பற்றுதலின்றி வாழ். புலன்களை அடக்கு. நல்லொழுக்க நியதிகளை கடைப்படி. இருதயை தூய்மை அடை. உண்மையை கேள். ஆத்மாவில் நிலை பெறு. ஆனந்தம் உறு. நீ இந்த தேகம் அல்ல என்று உணர்ந்தவுடன் நீ துயரத்தினின்றும் மரணத்தினின்றும் விடுபடுகிறாய். நீ கர்ம பந்தத்திலிருந்தும் விருப்பங்களாகிய விலங்குகளிலிருந்தும் இவ்வுலக வாழ்க்கையாகிய காணல் நீர், அதன் விளைவுகளாகிய தீமைகள், துயரங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறாய். பரமாத்மா, ஆத்மா அல்லது பிரம்மம் என்பது உலகத்துக்கு அடிப்படையாய், அபிண்ணமாய், சுயஞ்சோதியாய், மாறுதலற்றதாய், சர்வ வியாபியாய் இருப்பதோடு விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கமாகிய 3 நிலைகளுக்கும் சாட்சியானதாய் நிலையுள்ள இடைவிடாமல் இருப்புள்ள அழிவற்ற வஸ்துவாகும். இந்த ஆத்மாவை அறிபவன் அமரத்துவத்தை அடைந்து ஆனந்தமும் அமுதமும் உள்ள தளத்தில் பிரவேசிக்கிறான்.
பிரம்மம் உண்மையும் நித்தியமும் ஆனது. இந்த சரீரம் பொய்யானதும் அழியக்கூடியதும் ஆகும். ஆத்மா அனாத்மா ஞானத்திலிருந்து அமரத்துவமாகிய அறிவு அல்லது உபனிஷ முனிவர்களின் புராதன அறிவு பெருக்கெடுத்தோடுகிறது. ஆத்மா மனிதனில் உள்ள அழிவற்ற பொருள் அல்லது சாரம். எண்ணங்கள், ஆசைகள், வாதங்கள் இவற்றிற்கு ஆத்மா பிறப்பிடம். ஆத்மா பிரகிருத்திக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதானதால் ஆவி போன்று நுண்ணியது ஆனது, பற்றி அழிவற்றது. அது காலதேச வர்த்தமானங்களை கடந்தது. அது ஆதி அந்தமற்றது, காரணமற்றது, எல்லையற்றது. உன் இருதயத்திலும் இவ்வுருவங்கள் அனைத்திலும் மறைந்திருக்கும் இந்த அழிவற்ற ஆத்மாவை நீ அறிந்து அவித்தியை, காமம், கர்மம் என்ற முடிச்சுகள் அறுக்கப்பட்டு அறியாமை, அவிவேகம், அகங்காரம், விருப்பு வெறுப்புகள், கர்மம், தேகம் முதலிய அஞ்ஞான சங்கிலி தகர்க்கப்பட்டால் நீ ஜனன மரண சுழல்களினின்று விடுபட்டு மரணமின்மை என்னும் மாநகரத்தில் புகுவாய். அஞ்ஞானியே இந்திரிய விஷயங்களை பின்பற்றி ஓடி அவனை சுற்றி விரித்திருக்கும் மரண வலயங்களில் வீழ்கிறான். அவன் இருளுக்கு இடையில் வசிக்கிறான். அவன் திரும்ப திரும்ப மரணதேவனின் ஆட்சிக்கு ஆட்படுகிறான். மோட்ச மார்க்கம் அவனுக்கு புலப்படவில்லை. அவன் இவ்வுலகின் இந்திரிய சுகங்களால் மயக்கமுறுகிறான். ஆனால் விவேகமும் வைராகியமும் கைவந்த பொறுமையும் சிந்தனையும் உள்ள மனிதனோ இவ்வுலகத்தின் மாயீக இன்பங்களில் இச்சை கொள்வதில்லை. அவன் பரமாத்மாவை தியானித்து நித்யானந்தத்தையும் அமரத்துவத்தையும் அடைகிறான். மோட்சமே வாழ்க்கையின் மிகச்சிறந்த லட்சியம். மோட்சமே வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறுவதாகும். நீ மோட்சத்தை, அதாவது ஜனன மரணங்களினின்று விடுதலையை அடையும் போது உலகத்தில் வாழ்க்கை முடிவடைகிறது. உன் வாழ்க்கையில் உண்மை நோக்கம் நிறைவேறுவதே விடுதலை அல்லது மோட்சம். மோட்சம் உனக்கு நித்தியமான வாழ்வையும் தளராத இன்பத்தையும் அழிவற்ற ஆனந்தத்தையும் அளிக்கிறது. மோட்சம் என்றால் நாசம் அல்ல. மோட்சம் இந்த சிறிய தான் என்னும் அகத்திற்கு மட்டும் நாசம். மோட்சம் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியத்தை அறிதல். இந்த சிறிய தான் என்பதை அழித்து உண்மையான பிரபஞ்ச தன்மை முழுவதையும் அடைந்து விடுகிறாய். நீ நித்திய வாழ்வை, அதிகமான பூரண வாழ்வை அடைகிறாய். உனக்கு மன தூய்மையும் தாரணையும் இருப்பின் நீ மனதை உனக்கு இஷ்டமான பாங்கை அடையும்படி செய்யலாம். நீ கருணையை நினைத்தால் உன் முழு ஜீவனும் கருணைமயமாகிவிடும். சாந்தியை நினைத்தால் சாந்திமயமாகி விடுவாய். ஆத்மீக பாதை ஐயமின்றி பல அபாயங்கள் நிறைந்ததுதான். அது கத்திமுனை பாதை. இவ்வழி நடப்பது கூர்மையான கத்திமுனையில் நடப்பது போன்றதுதான். நீ பலமுறை விழக்கூடும். ஆனால் உடனே எழுந்து மறுபடி அதிகரித்த உற்சாகத்துடனும் தைரியத்துடனும் முகமலர்ச்சியுடனும் நடக்க வேண்டும். தடுக்கும் தடை ஒன்றொன்றும் வெற்றிக்கு, அதாவது ஆத்ம ஞானமாகிய குன்றின் உச்சிக்கு ஏறுவதற்கு தக்க படிக்கட்டாகும். ஒவ்வொரு வீழ்ச்சியும் யோக ஏனியின் உன்னதத்துக்கு உயருவதற்கு உனக்கு அதிக பலத்தை அளிக்கும். லட்சியத்தை காண்பதை விடாதே. நோக்கத்தை நழுவ விடாதே. அதைரியமடையாதே. நீ சீக்கிரம் உள்ளூர ஆத்மீக பலத்தை அடைவாய். அந்தர்யாமி உனக்கு வழிகாட்டி உன்னை மேலுக்கு தள்ளிவிடுவான். லட்சியத்தை அடைவதற்கு முன் எல்லா ஞானிகளும் மகான்களும் அறிஞர்களும் முனிவர்களும் பயங்கர போராட்டங்களையும் கடுமையான கஷ்டங்களையும் கடக்க வேண்டி இருந்தது. அழகிய இளைஞனே, தைரியமாக முன்னேறி லட்சியத்தை அடை. ஒரே ஒருவன்தான் மோட்சம் அல்லது விடுதலை அடைந்தான். மற்ற எவராலும் இயலாது என்பது உண்மை அன்று. அநேக சங்கரர்கள் இவ்வுலகத்தில் வந்தார்கள் என்பதற்கு சரித்திரம் சாட்சியம் கூறும். கடந்த காலத்தில் சங்கரர்கள் உண்டானால் வருங்காலத்தில் ஏன் உண்டாக கூடாது? ஒருவன் அடைந்ததை மற்றவர்களும் அடையக்கூடும். இது இயற்கையின் தவிர்க்கப்படாத விதி. பிரகதாரண்ய உபனிஷத்தில் யாக்ஞவல்கியை போன்றும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்தாலகரை போன்றும் ஆத்ம ஞானத்தை அடைபவன் யாவானாயினும் அவன் மோட்சம் அல்லது அழிவற்ற பதத்தை அடைந்திடுவான். அறிவொளி பெற்ற ஞானிகளின் மார்க்கம் பாவமற்றது. மனது, இருதயம், ஒவ்வொரு செயல், குண, நலம், வாழ்க்கை ஆகியவற்றின் பூரண தூய்மையின் மூலமும் தன்னடக்கம், மன அடக்கம் இவற்றின் மூலமும் புனிதமான சுயம் பிரகாசமான அபின்னமான சர்வ வியாபியுமான ஆத்மாவை தவறாமல் தியானிப்பதன் மூலமே விடுதலை அல்லது பூரண ஆனந்தத்தையும் அமைதியையும் அடையும் மார்க்கம் உள்ளது. நீ ஆத்மா ராமனானால் ஐயங்கள் அனைத்தும் அறுக்கப்பட்டு அகலும். உன் இருதயத்தில் தலை சிறந்த திருப்தி எப்போதும் நிலவும். ரஜசும் தமசும் உன்னை விட்டொழியும். நீ எப்போதும் சாந்தமாயும் சந்தோஷமாயும் இருப்பாய். ஆகவே இப்பிறப்பிலேயே இந்த சிறந்த அரிய ஆனந்த நிலையை அடைவதற்கு கடமையாக போராடு.
விளக்கொளி பேரிருளை அழிக்கிறது. அதேபோல் ஆத்ம ஞானம் மானிடரின் துன்பங்களுக்கும் இடுக்கண்களுக்கும் மூல காரணமான அவித்தியை அல்லது அறியாமையை அழிக்கிறது. ஆகவே ஆத்மானந்தத்தை அடைந்து ஒளிச்சுடர் ஊட்ட பெற்று ஆனந்தமாக உலாவு. எதை அறிந்தால் மற்றவை அனைத்தையும் அறியக்கூடும். எதை அடைந்தால் வேறெந்த வஸ்துவும் வேண்டுமென்ற ஆசை அகன்றுவிடும். எதை உணர்ந்து விட்டால் ஒருவன் அமரனாய் அச்சமற்றவனாய் ஆசையற்றவனாய் நித்திய சாந்தியிலும் சந்தோஷத்திலும் திளைக்கிறான். அதுவே வாழ்க்கையின் முக்கிய நோக்கமான பிரம்மம் அல்லது ஆத்மா அல்லது முடிந்த சக்தி ஆகும். அதுவே பூமா அல்லது ஞானம் அல்லது வரையறையற்ற பொருள். இந்த பூமா அல்லது உயர்ந்த ஆத்மாவை அடைவதால் தான் உனக்கு உண்மையான இன்பம் கிடைக்கும். இந்த அமிர்த சந்தேசத்தின் கொள்கையில் நீங்கள் அனைவரும் வாழ்வீராக. பகவத் கிருபையின் மூலம் நீங்கள் அனைவரும் சாதன சதுஷ்டத்தை அடைவீர்களாக. நீங்கள் அனைவரும் இந்த பிறப்பிலேயே ஆத்மானந்தத்தை அடைவீர்களாக. தொடரும். ஓம்.